இனிய தமிழமுது நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று எங்களது திருக்குறள் முகாமில் ஒரு பள்ளியிலே நாங்கள் வகுப்பு எடுக்க இருக்கிறோம். அஞ்ஞான்று நாங்கள் அவர்களுக்கு இந்த படிப்பின் மீது உள்ள அக்கறை பற்றி பேச இருக்கிறோம். அப்பொழுது பேச இருக்கிறோம் என்று நினைக்கின்ற பொழுது எனக்கு தமிழறிஞர் ஜெயமோகன் அவருடைய ஒரு கதை ஞாபகத்திற்கு வந்தது. இதைத்தான் அங்கே நான் சொல்ல இருக்கிறேன். எவ்வளவோ இடர்பாடுகள் வந்தாலுமே கூட அதையெல்லாம் தாண்டி படிக்க வேண்டும் என்றிருக்கிற ஒரு சிறுவனை பற்றிய ஒரு கதை. இயல்பிலேயே அவன் வறுமை கோட்டு கீழே உள்ள ஒரு குடும்பத்திலே பிறந்தவன். அவன் 5-6 வயது வருவதற்கு முன்னாலே அவன் கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை என்று ஔவையாருடைய பாடலை கேட்டிருக்கிறோம். அதே மாதிரி வறுமையில் உழன்றவன் அவன் எப்படியாவது படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தின் காரணமாகவே அந்த ஊரிலே உள்ள ஆரம்ப பள்ளியிலே படித்து முடிக்கிறான். அதற்கு பின்னாலே 6ஆம் வகுப்பிலிருந்து படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் தெரியாத காரணத்தால் அவரது பெற்றோர்கள் அவனை கொண்டு போய் அவனது மாமா வீட்டிலே விடுகிறார்கள். அந்த மாமாவுக்கு இவன் மீது மிகுந்த வாஞ்சி இருக்கிறது. ஆனால் மாமிக்கு இவனை ஒரு பாரமாக நினைக்கிறார்கள். ஏனென்றால் அந்த குடும்பமும் ஏழ்மையான குடும்பம். அவனை வயது கொண்டே இருக்கிறார், அவனுக்கு திட்டிக் கொண்டே இருக்கிறார். ஆனால் அதையும் பொருட்படுத்தாது அந்த வீட்டிலே எல்லா வேலையும் இவனை செய்கிறான். இருந்தாலும் தன்னுடைய அந்த படிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின் காரணமாக எல்லா வசதிகளையும் அவன் வாங்கி கொண்டு படிக்கிறான். இந்த உயர்நிலைப்பள்ளி படிப்பு முடித்ததும் அவன் கல்லூரிக்கு செல்ல வேண்டும். கல்லூரி செல்வதற்கு யார் பணம் கட்டுவது? மாமா கை விரித்து விட்டார். என்னிடத்தில் ஒரு பைசா இல்லை, உங்கள் அப்பாவும் ஒன்றும் தருவதில்லை, எனவே என்னால் படிக்க வைக்க முடியாது, நீ இனிமேல் என்ன செய்வதோ செய்து கொள் என்று கூறிவிட்டார்கள். அவன் அந்த நேரத்திலே தயக்கம் இல்லாமல் மீண்டும் நல்ல முறையில் இருக்கிற உறவினர்கள் வீட்டுக்கு சென்று கேட்டு அவர்கள் கொடுக்கின்ற அந்த சன்மானத்தை வைத்துக்கொண்டு கல்லூரியிலே சேர்கிறான். அதற்குள் இவனுக்கு சரியான சாப்பாடு இல்லாமதால் அவன் மிகுந்த மெலிவாக காணப்படுகிறான். இந்த நேரத்தில் கல்லூரியிலே சேர்ந்தவுடனே அவனுடைய நண்பன் அவனுக்கு ஒரு உதவி செய்கிறான். என்ன செய்கிறான் என்றால், அந்த நகரிலே ஒரு இஸ்லாமியர் நடத்துகின்ற ஒரு உணவுச்சாலை இருக்கிறது. அங்கே புதுமையானது என்னவென்றால், அதிலே யாரும் பணம் தர வேண்டியதில்லை. ஒரு டப்பா வைக்கப்பட்டிருக்கும், ஒரு இரும்பு டப்பா ஒன்று வைக்கப்பட்டிருக்கும். அந்த டப்பாவே அவருக்கு தோன்றிய அமௌண்ட்டை அதிலே பணத்தை போடலாம், போடாமலும் இருக்கலாம். அவர் அதனுடைய உரிமையாளர் யாரையும் இந்த பணத்துக்கு இவ்வளோ பில் என்று கொடுக்க மாட்டார், கேட்கவும் மாட்டார். இது ஒரு புதுமையானதாக இருந்தது. அதில் மிக சிறப்பாக முதல் நாள் சாப்பிட போனவன் அந்த இடத்திலே அவன் மிகுந்த நாணமடைகிறான். காசு கொடுக்காமல் எவ்வாறு நாம் சாப்பிட்டு போவது என்று. சாப்பிட்டதற்கு பின்னாலே கைவிட்டு வரும்போது அந்த உரிமையாளர் தன்னை திடீரென்று கூப்பிட்டு பணம் கேட்டால் என்ன செய்வது என்று அவன் மிக்க தயக்கத்தோடு வெளியே வருகிறான். இம்மாதிரி தெரிந்ததுக்கு பின்னாலே அந்த 3 வருடங்கள் அந்த உணவுச்சாலையிலே அவனை எந்த காசு கொடுக்காமல் நன்றாக அவர்கள் அந்த ஓனரை பற்றி சொல்லும் பொழுது அந்த உரிமையாளர் அவர்கள் கொண்டு சோத்தை கொட்டுவார் இலையிலே. என்னென்ன அன்றைக்கி இருக்கிறதோ அதை எல்லா பண்டங்களையும் பரிமாறுவார். ஆனால் பணம் மட்டும் கேட்க மாட்டார். இவ்வாறு 3 ஆண்டுகள் கழிந்ததற்கு பின்னாலே அவன் பட்டம் பெறுகிறான். நல்ல ஒரு வேலையிலும் சேர்க்கிறான். வேலையில் சேர்ந்ததற்கு பின்னாலே கணக்கு போட்டு பார்க்கிறான். உண்மையாலுமே அந்த உணவுச்சாலைக்கு நாம் பணம் கட்ட வேண்டும் என்றால் என்ன அளவிலே இருக்க வேண்டும் என்று எண்ணி அது கணக்கு போடுகிறான். ஏறத்தாழ அது ஒரு 1.25 லட்சம் ரூபாய் அளவுக்கு வருகிறது. இவன் அந்த ஒரு வருடத்திலே அந்த சம்பளத்தில் சேமித்து வைத்து ஒரு 2 லட்சம் ரூபாய் இருக்கிறது. இந்த 2 லட்சம் ரூபாயும் ஒரு நாள் அந்த உணவுச்சாலைக்கு சென்று அவர்களிடத்திலே காலில் விழுந்து வணங்கிவிட்டு அவர்களுக்கு தெரியாமல் அந்த பெட்டியிலே போட்டு வந்து விடுகிறான். தன்னுடைய கடனை தீர்த்த ஒரு மன நிறைவு அவனுக்கு இருக்கிறது. இதற்கு பின்னாலே அவன் நன்றாக படித்து நல்ல வேலையிலே இருந்த காரணத்தினால் அவன் தன்னுடைய மாமா குடும்பத்திற்கும் நன்றி கடன் செய்ய வேண்டும் என்ற இடத்திலே அந்த மூத்த பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்கிறார். 2வது பெண்ணுக்கும் வழிகாட்டுவதற்காக அவர்களுடைய இருப்பிடத்திலே வந்து வைத்துக் கொள்கிறார். இதைத்தான் திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறளிலே சொல்வார்கள், இடும்பைக்கு இடும்பை படுப்பவர் இடும்பைக்கு இடும்பைப்படாதவர், இடையூறுகளுக்கு அஞ்சாதவர்கள் அந்த இடையூறுகளுக்கே இடையூறாய் நிற்பார்கள் என்ற பொருள் கொண்ட குறட்பா எடுத்தாளப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அவனுக்கு எவ்வளவு இடையூறுகள் வந்திருக்கும், அத்தனை இடையூறுகளும் சேர்ந்து தன் லட்சியத்தை அடைவதையே முக்கியமாக கொண்டு
எல்லா இடையூறுகளையும் களைந்து அதை மேலே சென்று படித்து அவன் மாமன் குடும்பத்திற்கு நல்லது செய்து அவன் உணவுச்சாலையில் சாப்பிட்ட இடத்திலேயும் அவரை வணங்கி அந்த 2,00,000 அந்த பெட்டியிலே போட்டுவிட்டு சென்றான் என்றால் அந்த மாணவனுடைய இலட்சியம் அவன் பூர்த்தியாகுவதற்காக எவ்வளோ இடர்பாடுகள் சந்திக்கிறான் என்ற நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு எல்லோருமே வறுமை மட்டுமே தனக்கு இடையூறாக இருக்கும் என்று எண்ணாமல் எந்த இடையூறுகளாக இருந்தாலும் அந்த இடையூறுகளை தாண்டி அவர்கள் அந்த சோதனைகளையும் சாதனைகள் ஆக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த கதையை நிறைவு செய்கிறேன்.